Good morning students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biobotany chapter 3 chromosomal basis of inheritance-ல book insights questions பார்க்க போறோம். அதில் important 2 mark 3 marks அதுக்கப்புறம் 5 mark questions நம்ம பார்க்க போறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ்க்குரிய தான் பார்க்க போகிறோம். வித் பேஜ் நம்பர் வைஸாக நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் பாருங்கள். ஸ்டடி பிளான் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கல்வி டிவியில் என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நடத்தியிருக்காங்கன்றதையும் நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒன் வேர்ட்ஸ் கல்வி டிவியில் வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒன் வேர்ட்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். 2 மார்க்ஸாக 3 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். புக் இன்சைட் கொஸ்டின்ஸாக. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து குரோமோசோம்ஸ்னால் என்னன்றது பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸாக. ஃபீச்சர்ஸ் குரோமோசோமலோட தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேவா. இப்போ பேஜ் நம்பர் 54ல் தேர்ட் கொஸ்டின் கம்பேரிசன் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஜீன் பிஹேவியர் பேஜ் நம்பர் 55ல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபாசில் ஜீன்ஸா. இது வந்து என்னென்னா ஒரு டேப்லெட் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்ட்ஸு கேட்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் கொஸ்டினும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 55ல் ஃபிஃப்த்து கொஸ்டின் லிங்கேஜ் பேஜ் நம்பர் 56ல் இருக்குது. அதே மாதிரி வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின் லிங்க்டு ஜீன்ஸ், அதுவும் பேஜ் நம்பர் 56. அதுக்கப்புறம் செவன்த்து கொஸ்டின் அன்லிங்க்டு ஜீன்ஸா சிந்தட்டிக் ஜீனா, இதுவும் பேஜ் நம்பர் 56. எல்லாமே வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் வரும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் வந்து சின்டனி பேஜ் நம்பர் 56ல் இருக்க. 9th கொஸ்டின் கப்ளிங் ஆர் செக்ஸ் கான்ஃபிகரேஷன் பேஜ் நம்பர் 56. இதை மட்டும் டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதுக்கு கொஸ்டின் ரிப்பல்ஷன் ஆர் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் பேஜ் நம்பர் 56ல் இருக்குது. அதுக்கப்புறம் 11th கொஸ்டின் கம்ப்ளீட் லிங்கேஜ் பேஜ் நம்பர் 56 அண்ட் 57ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் கம்ப்ளீட் லிங்கேஜ் பேஜ் நம்பர் 56 அண்ட் 57ல் இருக்குது. அதுக்கப்புறம் 12th கொஸ்டின் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் பேஜ் நம்பர் 57. கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக கூட கேட்கலாம். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 13th கொஸ்டின் லிங்கேஜ் குரூப் பேஜ் நம்பர் 58. 14th கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் 58ல் இருக்குது. அதே மாதிரி 15th கொஸ்டின் கிராசிங் ஓவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 59. 16th கொஸ்டின் சியாஸ்மேட்டா பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. 17th கொஸ்டின் சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் பேஜ் நம்பர் 59. அதுக்கப்புறம் 18th கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் பேஜ் நம்பர் 60ல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th கொஸ்டின் ரீகாம்பினேஷன் பேஜ் நம்பர் 60. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிராசிங் ஓவர் கொஸ்டின் ரீகாம்பினேஷன் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 60ல் இருக்குது பேஜ் நம்பர். 20th கொஸ்டின் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பேஜ் நம்பர் 61. 21 ஜெனட்டிக் மேப்பிங் 62. 22 கொஸ்டின் மேப் டிஸ்டன்ஸ் பேஜ் நம்பர் 62ல் இருக்குது. 23 கொஸ்டின் யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் 64. ஜீன் மேப் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் மல்டிபிள் அலீல்ஸ் பேஜ் நம்பர் 64ல் இருக்குது. டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ் பேஜ் நம்பர் 64. 26th கொஸ்டின் மியூட்டேஷன், அதுவும் பேஜ் நம்பர் 66ல் தான் இருக்குது. மியூட்டேஷனாக என்ன எழுதிட்டு அதில் உள்ள டைப்ஸை மட்டும் டிஃபைன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது மார்க் கூட. 27th கொஸ்டின் மியூட்டாஜனைஸ்டு பேஜ் நம்பர் 67. அதுக்கப்புறம் 28 மியூட்டேஜன் பேஜ் நம்பர் 67. மியூட்டேஷன் மியூட்டாஜனைஸ்ட் மியூட்டேஜன் இதை மட்டும் நல்லா பார்த்துட்டு எழுதுங்க. அது வந்து 3 விதமானது இருக்குது டெஃபினிஷன், அதனால் நல்லா பார்த்து எழுதுங்க. மியூட்டேஷன்னா மியூட்டேஜன்னா மியூட்டாஜனைஸ்டான. 29th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் பேஜ் நம்பர் 68. 30th கொஸ்டின் இன்டெல் மியூட்டேஷன். இன்வர்ஷன் அண்ட் டெலிஷனை தான் இன்டெல்னு சொல்லுவாங்க, அதை ஷார்ட்டாக. அதனால் சில நேரம் அதை தனியாக கேட்காம இன்டெல்னு கேட்கலாம். அதனால் 68. 31 சினானிமஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன் பேஜ் நம்பர் 68. அதுக்கப்புறம் 32 நான் சினானிமஸ் ஆர் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் பேஜ் நம்பர் 68. இதில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும். ஒரு 31 ஆர் 32 சரியாக தெரில.
ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 33 மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் பேஜ் நம்பர் 68. என்னென்ன மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்னா என்னென்னு எழுதிட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஏஜென்ட்டில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்றதை அதை மட்டும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. 34 co-mutation பேஜ் நம்பர் 69. 35 குரோமோசோமல் மியூட்டேஷன் ஆர் குரோமோசோமல் அபரேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன் கேட்கலாம், இல்லைனா குரோமோசோமல் அபரேஷன் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 69. நெக்ஸ்ட்டு 36th கொஸ்டின் பிளாய்டி பேஜ் நம்பர் 70ல் இருக்க. பிளாய்டினா என்னென்னு எழுதிட்டு அதோட டைப்ஸை மட்டும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. வெறும் டெஃபினேஷன் மட்டும் எழுத வேணாம். பிளாய்டினா என்ன எழுதிட்டு அந்த மாதிரி. 37th கொஸ்டின் ஆனியோபிளாய்டி பேஜ் நம்பர் 70. 38th கொஸ்டின் யூப்ளாய்டி பேஜ் நம்பர் 71. 39th கொஸ்டின் பாலிப்ளாய்டி பேஜ் நம்பர் 71ல் இருக்குது. அதுக்கப்புறம் 40 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி பேஜ் நம்பர் 73. பாலிப்ளாய்டி எழுதும்போது பாலிப்ளாய்டினா என்னென்னு எழுதிட்டு அதோட டைப்ஸையும் டிஃபைன் பண்ணிடுங்க. 40 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி பேஜ் நம்பர் 73. 41 சர்பாத்தி சொனரா பேஜ் நம்பர் 69. இது வீட்டோட மியூட்டன் வெரைட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 42 கேஸ்டர் அருணா பேஜ் நம்பர் 69 கேஸ்டர் வெரைட்டி. கேஸ்டர்னா ஆமணக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். புக் இன்சைட் கொஸ்டின் வித் பேஜ் நம்பரோட நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த லெசனில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அந்த டயக்ராம்லாம் வர மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலீல்ஸ் இன் கப்ளிங்கா 6 கான்ஃபிகரேஷன். 6 கான்ஃபிகரேஷனாக எழுதிட்டு கப்ளிங்கோட அலீல்ஸை டயக்ராம் இந்த ஒரு கேமெட்ஸ் F1 ஜென்ரேஷன், கேமெட்ஸ் F2 ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபீனோடைப் ஜீனோடைபிக் ரேஷியோ எல்லாமே கண்டிப்பாக இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 57ல் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். எப்படி குரோமோசோம் ஜாயின் ஆகுது, டெட்ராய்ட் ஃபார்மேஷன் என்ன, சினாப்சிஸ், அந்த மாதிரி சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ், சியாஸ்மேட்டா, இதெல்லாமே நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. தேர்டு ஹாலிடே ஹைப்ரிட் DNA மாடல். ரீகாம்பினேஷனுக்கு ஒரு மாடலாக அவர் மேக் பண்ணியிருப்பார். ஹாலிடே ஹைப்ரிட் DNA மாடல்னு சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின். கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் எழுதணும். எழுதிட்டு தான் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. ஃபோர்த்து கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர்னால் என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கிராசிங் ஓவர்னால் என்ன டெஃபினேஷன் எழுதிட்டு அதில் சிங்கிள் கிராஸ் ஓவர், டபுள், மல்டிபிள், டபுள், அதுக்கப்புறம் ட்ரிபிள் கிராஸ் ஓவர் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக எழுதுங்க. சில நேரம் கிராசிங் ஓவரோட சேர்த்து சிக்னிஃபிகன்ஸ் கேட்கலாம், இல்லைனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் கேட்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. 60ல் இருக்குது. அதுக்கப்புறம் 5th கொஸ்டின் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா. நிக்கோட்டியானாவோட செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். நிக்கோட்டியானா அதில் எதனால் அப்படி ஆகுதுன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெரைல்க்குரிய டேப்லெட் காலம். செல்ஃப் ஸ்டெரைல் பண்ணால் அது செல்ஃப் ஃபெர்டிலிட்டி பண்ணால் அது ஸ்டெரைலாக இருக்கும். வேறு எதோட பண்ணால் அது ஃபெர்டைலாக இருக்குன்றதை கண்டிப்பாக அந்த டேப்லெட் காலமாக நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பேஜ் நம்பர் 64ல் இருக்குது. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா. 6th கொஸ்டின் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பப்பாயா சாப்ரோகாப்ஸ். சில நேரம் பப்பாயா தனித்தனியாக கேட்கலாம். 3 மார்க்ஸ் இல்லை, ஏன்னா 3 பப்பாயா ஸ்பாரோகாப்ஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. அதனால் தனித்தனியாக கேட்பாங்க. அதனால் சில ரெண்டையுமே சேர்த்து கேட்டாலும் கேட்கலாம் 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. பேஜ் நம்பர் 65 and 66ல் இருக்குது. இது 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மைஸ். மைஸில் ஏர், அதுக்கப்புறம் சில்க் ஃபிப்ரில்ஸ் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த டேப்லெட் காலமாக கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸ்பாரோ காப்ஸுக்கு டேப்லெட் காலம் இருக்காது, பப்பையாவுக்கு இருக்காது. ஆனால் நிக்கோட்டியானாவுக்கு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மைஸுக்கும் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பப்பையாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. டேப்லெட் காலம் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். செல்ஃப் டிட்டர்மினேஷன் இன் மைஸ் பேஜ் நம்பர் 66. 8th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் 68. பாயிண்ட் மியூட்டேஷனாக என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் டைப்ஸை மென்ஷன் பண்ணால் போதும். டைப்ஸ் எப்படின்னா புக்கில் ஒரே பேராவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி எழுதாதீங்க. ஒவ்வொரு டைப்ஸையும் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு அந்த சைட் ஹெட்டிங்லேருந்து ஹாஃப்லேருந்து எழுதுங்க. அப்போ அதை பார்க்கும்போது எழுதும்போது அது நீட்டாக இருக்கும். அப்படியே பேராகிராஃபாக எழுதுனா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாயிண்ட் மியூட்டேஷனில் ஃப்ரேம் ஷிஃப்ட் வரும், மிஸ்சன்ஸ் வரும், நான் சினானிமஸ் மியூட்டேஷன் வரும், அந்த மாதிரி வரும், டெலிஷன் வரும். அந்த மாதிரி வரதுனால ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் பேஜ் நம்பர் 68. 9th கொஸ்டின் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் 68 and 69. மியூட்டாஜென்னா என்ன, அதோட ஏஜென்ட்னா என்னன்னு டெஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரேடியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க,
இன்னொன்று கோமியூட்டேஷன் வரைக்கும் நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 68 அண்ட் 69 இருக்குது. 10th வந்து வாட் இஸ் ஆனியூப்ளாடி எக்ஸ்பிளைன் இட் டைப்ஸ். ஆனியூப்ளாடினா என்ன, அதோட டைப்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதில் என்னென்ன டைப்ஸ் வரும், ஆனியூப்ளாடி, அதுக்கப்புறம் ஹைப்பர்ப்ளாடி வரும். ஹைப்பர்ப்ளாடி வராது, லீசோமி, ட்ரைசோமி அந்த மாதிரி வரும். அதுதான் நீங்கள் எழுதணும். அதில் வந்து என்னென்னு மட்டும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஆனியூப்ளாடினா என்ன, அந்த டைப்ஸை ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸுன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்ஸையாக சைட் ஹெட்டிங் எழுதிட்டு அதுலேருந்து ஒரு டிஃபைன் பண்ணுங்கள். அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பேஜ் நம்பர் 70 அண்ட் 71 இருக்க வாட் இஸ் ஆனியூப்ளாடி எக்ஸ்பிளைன் இட் டைப்ஸ். 11th கொஸ்டின் பிளாய்டி எக்ஸ்பிளைன் இன் ஃப்ளோ சார்ட். பிளாய்டினா என்னன்னு எழுதிட்டு அதில் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் அந்த இதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஃப்ளோ சார்ட் மட்டும் கேட்டாங்கன்னா ஃப்ளோ சார்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அது இப்படி கேட்காம சும்மா ஆனியூப்ளாடியோட டைப்ஸ் எழுதுங்க, பாலிப்ளாடியோட டைப்ஸ் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் எழுதினா போதும். அதான் பேஜ் நம்பர் 70 இருக்குது. அதுக்கப்புறம் 12th எக்ஸ்பிளைன் அல்லோ பாலிப்ளாடி வித் ராஃபனோ பிராசிகா. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ட்ரிட்டிகேல் வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, வீட் அண்ட் மைஸ்ன்னு நினைக்கிறேன், அதை வச்சு பண்ணியிருப்பாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது பேஜ் நம்பர் எழுத மறந்துச்சு. பாலிப்ளாடிக்கு நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும். பாலிப்ளாடினா அடுத்ததுக்கு ஆட்டோ பாலிப்ளாடி, அல்லோ பாலிப்ளாடி இருக்கும், அதில் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 13th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை. இது வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், குரோமோசோமில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதில் ஜீன் லோக்கையில் உள்ள சேஞ்சஸை மட்டும் எழுதுங்க. நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கையில் உள்ள சேஞ்சஸை மட்டும் எழுதுங்கன்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டெலிஷன் அண்ட் டூப்ளிகேஷன் டைப் இருக்கும், அதிலே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 73 அண்ட் 74 சப்போஸ் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோமல் அபரேஷன், குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன், அதில் உள்ள சைடு சப்டிவிஷனும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் 14th வந்து எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லோகை. நம்பர்ஸ் கிடையாது, இது அரேஞ்ச்மெண்ட், ரெண்டையும் பொது குழப்பிடாதீங்க. நம்பர்ஸ்னால் அது வேறு, நம்பர்ஸுக்கு டெலிஷன், டூப்ளிகேஷன். அரேஞ்ச்மெண்ட்னா தலைகளாக இருக்கிறது, இல்லைனா ஒரு இதில் மாறி இருக்கிறது, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 74 அண்ட் 75 இருக்குது. இல்லை வந்து இன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லோகேஷன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அவ்வளோதான், 14 டீட்டெயில் இருக்குது இந்த லெசனில். ஓகே, நம்ம 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே புக் இன்சைட் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரியதை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.